போட்டுறா, ஏற்படுத்தி போட்டுறா. அவங்க அண்டல் பண்ணுறான், அடிக்கிறான், ஆண்டு போய் மாட்டு வரீங்க. நான் சும்மா சிரிச்சுன்னு இருக்காங்க, உன்னால தானே பார்த்துருவேன். ஆமாம், உங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும் உங்கள் 2 பேரும். ஏன் காமெடியாக இருக்காது? ஏன் காமெடியாக இருக்காது? எப்படி மண்டியில் அடிக்கிற இழுத்து ஒரு அடி அடிச்சா தெரியுமாவா? மண்டே காலங்குது, மூளை எப்படி என்ன நிற்குது, மூளை எப்படி என்ன நிற்குது, அந்த மாதிரி அடிக்கிறாவா? காய்ஸ், இன்னைக்கு மறுபடியும் 2வது டாஸ்க் பண்ண போகிறோம். தரமான சம்பவம் இருக்கு இன்னைக்கு. கல்தாமடியில் விழுந்த மாதிரி இன்னைக்கு எங்கே உழுவ போது தெரியல. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருச்சு, நல்ல வரவேற்பு. சரி, மறுபடியும் செகண்ட் டாஸ்க்கை இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு. அதே மாதிரி தான் முன்ன மாதிரியே எனக்கு ஒரு டாஸ்க்கு சர்மேஷுக்கு டாஸ்க்கு நான் கொடுத்தேன். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சர்மேஷே பண்ணுவாங்க. இந்த டாஸ்க்கு நீ பண்ணு, ஃபஸ்ட்டு நீ பண்ணு, அதுக்கு என்ன நடக்குது மழை பார்ப்போம். எப்பயுமே பிள்ளையார் சொல்லி வந்து பிள்ளையார் சொல்லி எப்போ திறமையானவர்கள் தான் செய்ய. என்ன தான் ஈஸியாக கொத்து விட்றீங்க, என்ன பண்ணுறது? எப்படின்னா என்ன தானே ஈஸியாக அடிச்சு விட்றீங்க. இந்த மாதிரி அதேமாரி இப்பயும் அதே மாதிரி சர்வீஸே காலத்தில் இறங்கி செய்வார். டாஸ்க் என்னன்னா, எனக்கான டாஸ்க்கை நீ கொடு, உனக்கான டாஸ்க்கை நான் கொடுக்குறேன் வழக்கம் போல. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது டாஸ்க்கு நீ என்னன்னா, வந்து கொஞ்சம் வயசானவங்க கோயில் பூசாரி, இது பழைய துணி பக்கெட் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஆள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஆளை தான் நீங்கள் நம்ம பிடிக்கிறாங்க. அடித்தா கூட பெருசாக வலியாது. அதெல்லாம் கிடையாது. நீ யாரை கொடுக்குறியோ நீ கொடு, நான் யாரை கொடுக்குறேன், அதானே டாஸ்க்குன்றது பயங்கரமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டுமா, நீங்கள் வந்து இங்கே பாரு, ஒரு ஆள் யாரோ சிட்டிங்கில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு ஷூ போட்டு வந்துருக்கீங்களா, ஷூ தான் நான் வச்ச கண்டென்ட்டு. நீ போயிட்டு என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு ஷூலேஸை கட்டி விட சொல்லி, ஏய் ஷூலேஸ் கட்டி விட்றான், நல்லா பாட்டு சடமான ஆள்கிட்ட நான் காட்டுற ஆள்கிட்ட ஷூலேஸ் கட்டி விட்றான். வேற ப்ரோ ரொம்ப மோசமா இருக்கும். அன்னைக்கு சும்மா லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு வச்சார் பேர் கழுத்தா மட்டும். அதுக்கு அடுத்து காசு வச்சிருக்கேன்ல கொடுத்து ஒரு கவனிச்சா போய், ஏய் என்ன பண்ற, போயிட்டு கொஞ்சம் வாடாப்படான்னு சொல்லி போய் ஒரு கோட்டை வாங்கிட்டு வாடான்னு, பேலன்ஸ் 10 ரூபா இருந்தால் எடுத்துக்கிறாங்க, நம்ம பேடா நீ அப்படின்ற மாதிரி. அது ஒன்று அடுத்து சொல்லணும் இதை கண்டினியூ சொல்லணும். கேமரா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சி போய் நக்கலா சுத்திட்டியா, ஜாலியா இருந்தது, நக்கலா போயிடுதுல. ஏன் பேசாம இந்த டாஸ்க்கு கேமரா யாரா பண்ண விட்டாங்க? கேமரா எனக்கு வேணாடா, அது வேலை எத்தனை நாளோட ஏய் பண்றீங்களாடா? யாருக்கு தில்லு இருக்கு? யாருக்கு தைரியம் இருக்கு இந்த கண்ணோட பண்றது? பேசாம விட்டுரும்டா, உள்ள இறக்கி விட்டு இதே பண்ணுவோம். பேசாம டெய்லி நம்ம பண்றது ஆடியன்ஸுக்கு கேமராமேனை காட்டின மாதிரி ஆயிடும்ல. பண்ணணும்ல பண்ணுவீங்களா? இல்ல சீரியஸா தான் நான் சொல்றேன். நம்மளால கொஞ்சம் சரியா இருக்கிறான், அவன்லாம் அடிச்சாலும் ஹாஸ்பிட்டல் செலவு நான் ஏத்துக்கிறேன். வலியா இருந்தாங்கிறது வலி நீ தாங்கடா. அவன் சௌரிய வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய என்ன பண்றாங்க தெரியுமா? தெரியுது. கேமரா ஆடுறதுக்கு காரணம் என்ன? நீங்க சிரிக்கிறது, இவங்க சிரிக்கிறது, நாங்க கேமரா எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் புதுசா இருக்குடா, நீங்க ட்ரை பண்ணுங்கடா. நீ பண்ணுங்க. ஒருவேளை பெரிய அடியா நீங்க ஓடுங்க, அந்த இடத்த விட்டு ஓடுங்க. அடுத்த அடி வாங்க பயமா இருந்துச்சுன்னா என்ன தைரியம் இருந்தா நின்று அடி வாங்கிங்க, நான் உங்களுக்கு வந்து சமாளிச்சிடுறேன். ஆளு காடு மாரி இல்ல ப்ரோ, நான் சொன்ன மாதிரி ஒரு வயசான கிழவனா பார்த்து விடுவோம் ப்ரோ. இல்ல அவனுக்கு பயப்படுறாங்கல்ல, ஒரு வயசான கிழவனா பார்ப்போம். அப்ப எப்படி அடுத்து ஒரு திறமையான ஆளை எப்படி உருவாகுது? ஒரு நல்ல சான்ஸ் ஆடு. யார் பண்றா நல்ல சான்ஸ்? யார் பண்றாங்களா? இல்ல 2 பேருக்கு டாஸ்க், இவனுக்கு ஒரு டாஸ்க், அவனுக்கு ஒரு டாஸ்க். வா சரி ஓகே. இல்ல கேமரால எடுங்க. இன்னைக்கு அஜித் தான் பார்த்து கடலாம், அவன் என்ன பண்ணலாம். ஆனா என்ன சீரியஸா பேசுறீங்க? சீரியஸா சும்மா பண்ணுங்கடா. முடியாம கேமரா டீல் பண்றாங்க. ஓ ஓப்ப போடா சொல்றது ஒண்ணு இல்லடா. எங்க வரே எனக்கு முழுக்க பண்ணனும். எனக்கு செட் गाइस நீங்க செம்ம சம்பவம் அப்படி இடக்க முடியாது. டாஸ்க் அவனுக்கு வேற ஏதாவது மாத்தி கொடு.
டாஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளா என்ன டாஸ்க் இருக்கு? என்ன மாத்தி கொடுக்குறியா? அவன் பயப்படுறான் நினைக்கிறேன். சரி ஓகே ஓகேடா. மாத்தி மாமனா டாஸ்க் மாத்திரம் மாமனா அது இதுன்னு சொன்னடிச்சுக்க மாமனா. அவ்வளவுதான். நாங்க போய் உதவ வாங்குறோம். அப்ப பாத்தி சிரிச்சு கேமரா போட்டு ஆட்டுறாங்களே. எத்தனை பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஏன்னா கேமரா இந்த ஆட்டுங்க. இவனெல்லாம் கேமரா மோர கடையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இவனோட உதவாங்க விடுறோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து ஒன்றும் இல்லை. உனக்கு வந்து நீ தான் சஞ்சய் தான். இவர் தான் சஞ்சய். இப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா அவர் பக்கத்தில் போய் பவ்யமாக நின்றுட்டு ஏன்னா ஆனால் ஒன்றும் இல்லைன்னா ஒரு இறுக்கி அழைச்சி ஒரு உமா ஓகே சூப்பரா நல்லா இருக்கும். சில பேர் பாசமா இழுத்து வச்சு லிப்ல கிஸ் அடிச்சு ஒண்ணு கடிக்க போய் கேட்டது ஒரு மாதிரி அவன்ட்டு ஒரு உமா கேளு முடிஞ்சா ஒரு வேளை யாராவது உனக்கு ஜாலியா. வா வா வா. சரி ஓகே. கேமரால ரெடியா? இங்க போய் அஜித் நீ கேமரா எடுத்துட்டு போயிடு. நான் ஆளை காட்டி விட்டுருவேன். நீ ஏன்டா கேமரா எடுத்து வச்சுக்கிறா? அவ கொடுத்துரு. நீ கொடுத்துரு. சஞ்சீவ் ரெடி ஆயிட்டியா? அதுக்கு நான் ஷூ லேஸ் கேட்டதை கூட பண்றேன். மண்டை நரிக்கிறோம். என்ன ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? இதை பண்றா தைரியம் பண்றா பத்தலாம். கொஞ்சம் வயசான பீஸா போடும். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி அடிக்கும் போதெல்லாம் இந்த வண்டியை தாங்கலாம். இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜிம்முக்கு போய் மாட்டாங்க. ஏன்னா செதை என்ன கொஞ்சமா வெட்டி வெட்டி வேணா தச்சா விடுறாங்க. தெரியுதா? அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சின்ன பையன். நீ முன்ன பையன் நான் ஒருத்தர் தெரியாது. வண்டியில உட்காந்துருக்காரு. வண்டியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு. 2 பேர் இருக்காங்க. அவன் இருக்கிற உண்மையில ஒண்ணு உமா விட்டாங்க. இங்க போ உட்காந்துருக்காரு. உனக்கு தெரியுதா? கேமரா தெரியுதா? நீ வண்டியை ஓரங்க ரபடி மாதிரி இருக்காரு. ஆகும் ப்ரோ. என்ன மாறியா இருக்குன்னா உன்னை என்ன பண்ண போறாரு அவரியா? அதெல்லாம் கிஸ்லாம் அடிக்க முடியாது. குழப்படாது. அடிச்சா வாங்கிடுவா. ஈத்து போட்டு அடிச்சாரா? நீ ஈத்து போட்டு அடி வாங்குற அளவுக்கு இருக்கிற ஒடியாந்துரு. போடா சரிங்க போடா. நீ கேமரா எடுத்து போட. கேமரா தெரிஞ்சிட கூடாது. மமனா பொழந்துரும். வண்டி வருது பாருவா. கேமரா இந்த சைடு வந்துடுறேன். புல்டூத் காதில் வச்சிட்டியா? ஏய் போற தைரியம் பேசுற மவன நின்று கூடாது. தரமான சம்பவத்தை நீ ஏன்டா பில்டப் பண்ணா? அவன் யாருக்கானே அரபீதியில இருக்கான். நீ வாடா நீ போடா நான் உடையாந்துடுறது. அரை மணி இங்க விட்டுட்டா போறா. எடுத்துக்காச்சு போடே. ஐயோ போடா ஒண்ணு இல்லடா இங்க பேரு ஒண்ணு இல்ல. நான் சொல்ற மாதிரி போயேன். அப்படியே போ. ஒண்ணு இல்ல. சூப்பர் ஸ்டாரே அதானே கேட்டிருக்காரு. இறுக்கி அணைச்சு உமா கொடுக்க முடிக்கல. புள்ளையா கொடுக்க. அவர் தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார், விழுப்புரத்துக்கு சூப்பர் ஸ்டாரா? போடா இறுக்கி அணைச்சு ஒரு புள்ள கொடுக்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் உமா உட்கார் பக்கத்துல. அதெல்லாம் பாக்குறதுக்கு பயமாயிடுண்ணா. குருநாதர் சர்மேஷன் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. சொல்லுவ நீ. நீ எதுவும் பேசாதடா. சரி பரவாயில்ல.
அண்ணா அண்ணா கட்டி பிடிச்சி ஒரு முட்டை மட்டும் கூடாண்ணா கட்டி பிடிச்சி ஒரு முட்டை மட்டும் கூடாண்ணா கட்டி பிடிச்சி பெரிய அண்ணா பார்க்குறாரு நான் வந்துடுவேண்ணா போதுமாண்ணா என்ன போதும் அவர் என்ன உமா கொடுத்தாரு நீ வாங்கிட்டு வந்தா ஒண்ணுமே சொல்ல ஓடியாண்டி போதும் முடியலடா நீ போ 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 பயமா இருக்குண்ணா ஏன்னா நீ ஒண்ணு இல்ல பக்கத்துல போற நான் சொல்லி வரேன் சரி அவர் ஓகே சொல்லிட்டானா இருக்கு எடுத்து அவர் ரெடி ஆகிட்டாரு நினைக்கிறேன் பார்க்குறாரு பயமா இது பயமா வாய் திறந்தா வாய் திறந்தா அவர் கண்டுபிடிக்க போறாங்க அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு அப்படியே கக்கா போறது இருக்காரு கக்கா போய் உட்கார்றா அப்படியே கொஞ்சம் கக்கா போயிட்டு வந்துடும் மாக்கா இப்ப நான் சொல்றேன் அப்படியே கேளு அண்ணா அண்ணா லிப்ல கொடுக்க கூச்சமா இருந்தா உதட்டுல கூட கொடுக்க கணத்துல கூட பூச்சி மாட்டா உதட்டுல கூட ஒரு முத்தம் வேணா தெரியலடா அவரு பார்க்கும்போதே பயமா இருக்கு நான் வந்துடுறேண்ணா ஏன்னா பார்க்கும்போது பயமா இருக்கிறதா கனெக்ஷன் போடா ஏன்னா நீ போயிட்டு ஒரு முத்தம் கொடுத்துருக்கூடாது இல்ல இப்ப போயிட்டு அண்ணா உங்களுக்கு கூச்சமா இருந்தா நான் வேணா முத்தம் கொடுக்குறேன் அங்க ஒரு ரூம் இருக்கு வரீங்களான்னு கேட்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா நான் கூட முத்தம் கொடுக்குறேன் ஓவரதா பேசியிருக்கேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு எந்த ஊரா உனக்கு நான் பேசாம டென்ஷனா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நீ மயிலாட்ட பேசிட்டு இருக்கிற எழுதி வந்துடுறா எழுதி காட்டு வந்துடுறேன் அண்ணா நான் வேணா குடுக்கிட்டு பாடு கேள்டா இப்ப என்ன உன்னை பண்ணாங்க பேச்சா பேச்சு என்ன கேட்டாங்க உன்னை என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க உன்ன நான் அடிச்சு உன்னை கீச்சிடுவோம் நானு என்ன கேட்டாங்க ஆனா உங்களால தான் எல்லாமே நடக்குது சும்மா கடுப்பேதுடா ஒரு மனுஷன் என்ன சும்மா தியானம் பண்ணுறியா நான் சொல்றேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அவன் எப்படி அச்சா தருவானா அவன் எப்படி அடிக்கிறான் சும்மா சும்மா வீட்டுக்கு மட்டும் நீ நான் எப்படி அச்சாவா நான் போக மாட்டேன் சொல்றேன் எல்லாத்தையும் காரணம் நீங்க தான் நீ ஆனா அவன் எப்படி அச்சா நீங்க பண்ண வேண்டியது கண்டா சும்மா தேவை வேலை பண்ணு சும்மா கவலை சும்மா தேவை பண்ணு வீட்டுல தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க அவங்க கண்டு பண்ணுங்கிறான் அடிக்கிறான் ஆண்டு போய் மாட்டு வரீங்க நான் சும்மா சிரிச்சுன்னு இருக்காங்க உன்னால தானே பாத்துருவேன் உரானா எப்படி விடுவாங்க உன்னாச்சா விடுவா நீ வாங்கினா நீ 5 வருஷமா பண்ணி வாங்குறா நான் எதுக்கு வந்தேன் கேமரா ஆண்டில் பண்ண தானே வந்தா
கண்ணு தள்ள நான் சேதமா நீங்க சும்மா இல்லாத கழி பேசி நான் பண்ண மாட்டேன் சொன்னா என் பசங்களாம் பார்த்தா என்ன நினைச்சிருவேன் ஃப்ரெண்டுங்களாம் சும்மா தேவையில்லாம டாஸ்க் எடுத்து பண்ண நீ அடி வாங்கினா நீ அடி வாங்குற நீ 5 வருஷமா வாங்கினதா நான் என்ன அடி வாங்க கேமரா பண்ணதான் அந்த கேமரா தானே பண்ண ஒண்ணா சும்மா டாஸ்க்கு பண்ண அதை பண்ண சும்மா கழி பேசி விட்டு கையண்ணா வச்சுட்டு மேலே வந்து சும்மா கடிப்பேன் மெண்டல் பேசிச்சு நீ சும்மா நீ சிரிக்கதான் இப்போ எனக்கு கடுப்பாயிருது நீங்க ஏன்னா இதுவே பண்ணிக்கிறீங்க சும்மா தேவையில்லாத வீடியோ பண்ண வச்சுட்டு சும்மா எங்க வீட்டுல கூட நான் எப்படி மண்டி அட்டிற இழுத்து ஒரு அட்டி அடிச்சா தெரியுமாவா மண்டே காலங்குது மூளை எப்படி என்ன நினைக்குது அந்த மாதிரி அடிக்கிறான் நீ சொன்னது எதனா பண்ண நல்லா சத்தியமா அந்த வீடியோ பண்ணிருக்க மாட்டேன் தெரியுமா இதெல்லாம் கேஷுவலா எடுத்துக்கணும்டா நாகை 360 கம்பெனில இருந்து இதுமே பண்ண சேவ் வச்சடா செம கோவம் தான் நான் விழுப்புரம் மட்டும் வரட்டேன் அவன் கண்ணதான் மட்டும் கீஸ் அனுப்பிடுவான் ஆனா அவ்வளவு கடுப்பாகுது எனக்கு இதெல்லாம் சகஜம்டா அதான் அவன் எப்படி அடிச்சான் தெரியுமா சத்தியமா நீங்க சொன்னது தானே பண்ணுவேன் டாஸ்க் இதெல்லாம் வேற என்ன போய் பண்ண இப்போ சும்மா கடுப்பேது டாஸ்க் கீஸ் இல்லை வேலைக்கு வரல ஒன்றும் வரல நான் போகிறேன் என்னை அனுப்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சிரிச்சு தான் என்னை கடுப்பேற்றி விட்டீங்க நீங்கள் 2 பேரும் சும்மா கடுப்பேற்றி விட்டீங்கன்னா சும்மா தேவையில்லாமல் டாஸ்க்கு பண்ண சும்மா சும்மா சிரிச்சு சும்மா கடுப்பேற்றி காமெடியா ஆமாம் உங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும் உங்கள் 2 பேருக்கு ஏன் காமெடியாக இருக்காது காமெடியாக தான் இருக்கு உங்களுக்கு பண்ண வச்சு அடி வாங்க வச்சிங்களா காமெடியாக தான் இருக்குறீங்க இடம் தெரியுதா அவன் சர்மேஷன் எடுத்தோம்ல அத்திய இடத்துல உட்காந்துருக்காரு இங்கே தான் ஆளு காத்துறான் இங்கே போய் இந்த ஓரை போயிட்டு என்ன பண்ணுறேன் 130 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு 20 ரூபா நீங்கள் எடுத்துக்கோ 130 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு 20 ரூபா நீங்கள் எடுத்துக்கோ அந்த மாதிரி அப்படி போய் சொல்லு பயப்படா அவன் சஞ்சய்லாம் பதில்ல அவனே பண்ணிட்டான் நீ பண்ணலனா மானக்கேடு கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சர்ப்ரைஸ் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால பாதியிலே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டான் சரி ஓகே அதை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அஜித் கேக்குதா போ 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 தம்பி போ தங்க போ 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 ஏய் பயமா இருக்குன்னா கூட ஒரு கிளவி அனுப்பி விட்டா ஏன்னா சுடுகாட்டா போற பயமா இருக்கியா போடா பாத்துக்கலாம் அடுத்து நாகை 360 நீங்க தான் பிராங்க் பண்ணணும் அப்படியே இருந்தா சரியா போச்சா போ 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 உள்ள போ 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 போயிட்டு அப்படியே பக்குவமா போய் பக்கத்துல உட்காரு பக்குவமா உட்காந்து ஆர்டர் கொடு போ 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 கேமராமேன் பக்காவா ஒளிஞ்சிரு கேமராமேன் ஆளு அப்படியே தெரியும் போல் நீ நிற்கிறது கம்மியா இருக்கு ஏய் ஏய் டா ஒரு 130 ரூபா குவார்டர் ஒன்று வாங்கிட்டேன் 20 ரூபா நீ வச்சுக்க சைடிஸா எங்கடா போறா ஏய் மவன எங்கடா போறா அவர் முறைக்கிறாருண்ணா ஏய் நீ ஏன்டா பயப்படுற வாடா நீ பயப்படாம வாடா நான் பாத்துக்கிறேன் அண்ணன் இருக்கடா நான் பாத்துக்கிறேன்டா வாடா நீ வாடா ஏய் நீ வாடா 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 நீ வந்து இப்போ வந்து காலில் போட்டுருக்கல செருப்பு அதை கழட்டி கட்டை மேல வச்சு என் காலில் எடுத்து போட்டு விடுறானுங்க துணிச்சலான பையடா நீ இந்த பேர் துணிச்சலான பையில தான் கிடைக்க மாட்டானுங்க நீ வா 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை வா வாடா 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 உள்ள வாடா உள்ள வாடா ஏய் செருப்படுத்து போட்டுறா
என்ன முடியாதா? ஏய் விழுப்புரம் வச்சு அவன் அடிச்சு நான் மட்டுமே கீசி போடுறான். நான் அப்பயே சொல்றேன் பாரு ஒரு மாநகரம் போக மாட்டேன்னு சொல்றேன். சும்மா கடி பேசி ஒரு மனுஷனை போட்டு சும்மா தேவலாம் ஒரு மனுஷனை போட்டு சும்மா கடி நான் சத்தியமா சொல்றேன். நான் கிளம்புறேன். கேமரா ஹேண்டில் பண்ண தானே வந்தேன். நீங்களே சொல்லுங்க, நான் கேமரா தானே ஹேண்டில் பண்ண வந்தேன். நீ என்ன அவன் அப்படி அடிக்கிறான். நீ வந்து ஒரு அடி அடிக்க வேண்டியதானே அவனை போட்டு நானும் உண்மையுமா அடிச்சிருப்பான். அவனை செம்ம கடுப்பாயிடுச்சு. அவன் வயசுக்காக தான் நான் பார்த்தேன். புரியுதுண்ணா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு நான் உட்காந்து இருப்பேன். நான் கேமரா ஹேண்டில் பண்ணுமா, வீடியோ சிஸ்டத்தில் ஏற்றணுமா, வீடியோ கொடுத்துமா நான் உட்காந்து இருப்பேன். சத்தியமா நீங்க சொன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பண்ணேன். நான் பண்ணிருக்க மாட்டேன் அந்த வீடியோ. ஒரு நாள் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டா. இப்போ நம்ம கேமராமேன் எப்படி இருக்கிறான்? மக்கள் பார்த்தா அசிங்கமா தான் நினைப்பாங்க நீங்க பண்ணதுக்கு. நான் என்ன பண்றது? நீ அலுவலர் அசிங்கமா நினைப்பாங்க. நீங்க